வெல்கம் டு அபீஸ் டிஐஒய். நீங்கள் இப்போ தான் புதுசாக என் சேனல் பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சூப்பரான டிஐஒய்ஸ் உங்களுக்காக காத்திருக்கு. இன்றைக்கி இந்த டெய்லி வேர் சாரீக்கு க்யூட்டாக ஒரு ப்ளவுஸ் டிசைன் பண்ண போகிறோம். இந்த சாரீ டிசைன் ஜிக்ஸாக் பேட்டர்னில் இருக்குது. பார்டர் ஒயிட் கலரில் இருக்குது. முந்தானையிலையும் ஒயிட் கலர் அண்ட் ஜிக்ஸாக் பேட்டர்ன்ஸ் வந்திருக்கு. ப்ளவுஸ் நார்மல் 2x2 துணியில் 3/4 ஸ்லீவ்ஸ் வச்சு தைச்சி வச்சுருக்கேன். நெக்கில் பைப்பிங்க்கும் கைக்கும் சாரியில் உள்ள துணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சாரியில் கொடுத்த ப்ளவுஸ் துணியில் மீது துணியை இந்த மாதிரி 1.5 இன்ச் அகலத்துக்கு கட் பண்ணி ஸ்டிப்ஸ் மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ இதை பாதியாக ஃபோல்ட் பண்ணி 1/4 இன்ச் அகலத்துக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போட போகிறோம். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஸ்டிப்போட எண்டில் இது மாதிரி சேஃப்டி பின் குத்தி எடுத்துக்கணும். அப்புறம் அந்த பின்னை அப்படியே ரிவர்ஸாக திருப்பி அந்த ஸ்டிச் பண்ண ஸ்டிப்புக்குள்ளேயே இன்சர்ட் பண்ணி அந்த பின்னை இன்னொரு பக்கம் எடுக்கிறதுக்காக அப்படி ஃபுல்லாக துணியை தள்ளி தள்ளி விட்டு எடுத்துடணும். இப்போ நம்மளோட டிசைனுக்கு பைப்பிங் வேணும். அதை தான் இப்போ நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். பிகினர்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக இதை நான் இப்போ செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். நம்ம சேஃப்டி பின்க்கு பதிலாக பைப்பிங் டர்னர்னு மார்க்கெட்டில் ராடு விற்கும், அது கூட நம்ம இதில் யூஸ் பண்ணலாம். தேவையான பைப்பிங் நம்மளுக்கு கிடச்சாச்சு. வாங்க ப்ளவுஸ் டிசைன் பண்ணலாம். இப்போ ப்ளவுஸோட நெக்கை சுற்றி 1.5 இன்ச் அகலத்துக்கு மார்க் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மார்க் பண்ண லைனை அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுடலாம். நம்ம மார்க் பண்ண அந்த டிசைனுக்குள்ளே சாரியில் உள்ள அந்த ஜிக்ஸாக் பேட்டர்னை அப்படியே கொண்டுட்டு வரணும். அதுக்கு தான் இந்த லைன்ஸ் போட்டுட்ருக்கேன். ட்ரா பண்ண லைன் மேலே பைப்பிங் அட்டாச் பண்ண போகிறேன். அட்டாச் பண்ணதுக்கப்புறம் பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். 2 ஸ்டிச் போட்டிருக்கேன். மேலே கீழே 2 ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அந்த ஜிக்ஸாக் லைன் மேலேயும் இந்த பைப்பிங் அட்டாச் பண்ணணும். அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். அந்த ஜிக்ஸாக் டிசைனில் எப்படி பைப்பிங் அட்டாச் பண்ணியிருக்கேன்னு க்ளோஸ்அப்பில் பாருங்கள். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா இந்த கேப்லலாம் ஒரு பீட்ஸ் வச்சு தைக்க போகிறோம்.
அந்த பீட்ஸ் வச்சா இந்த டிசைன் இன்னும் க்யூட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க எப்படி இருக்குது பார்க்கலாம். இந்த பீட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். பீட்ஸ் வச்சதுக்கப்புறம் இந்த டிசைன் இப்படி தான் இருக்குது. க்யூட்டாக இருக்கா? உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி டிசைன்ஸ் ஃப்ரண்ட்லேயும் நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சாரியோடையும் இந்த டிசைன் மேட்ச் பண்ணுறதுக்காக அந்த முந்தானையில் இருக்க ஜிக்ஸாக்கு மட்டும் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். அது பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.